ஹாய் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி நடக்குது. அண்ட் இந்த எக்ஸாம் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் சில சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகி இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட் அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய நம்பரே இல்லை. ஸோ அந்த மாதிரி குளறுபடி கொஞ்சம் நடந்திருக்குது. அவங்களுக்கு அந்த அலாட் பண்ணலை, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நம்பர் வந்து அந்த சென்டருக்கு போகலை. ஸோ அப்போ எங்கே எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமானதுனால வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு தடவை எக்ஸாம் ஹால் போய் எக்ஸாம் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு எவ்வளோ பதட்டமாகும் அப்படின்றது சாமானிய மக்களுக்கு தெரியாது. ஆனால் தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களும் முன்னாடி எக்ஸாமில் எழுதி தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான்ப்பா, சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு வாய்வார்த்தையாக சொல்லலாம். ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அநீதியாக கூட அவங்க பார்க்கலாம். சரியா, நான் ஏன் இப்படி நடக்குது, நாங்கள் எக்ஸாம் எழுத வரும்போது தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்றது தோணும். ஸோ கண்டிப்பாக இது சரி செய்யப்படணும் அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.